அவருடைய ஜீவ சமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய உடலை விட்ட பின் ரொம்ப வேகமாக நடந்து விட்டது. எல்லாருக்குமே பெரிய அளவில் தெரியலை. முக்கியமாக சித்தர்களுடைய ஒரு முறைப்படி நடக்கிறது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா பலருக்கும் தெரிவிக்கப்படும். அட்லீஸ்ட் அவங்களுடைய டிவோட்டிஸ்க்காவது தெரியும். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் சடனாக நடந்து முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது. எல்லாமே சடனாக நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நான் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது உண்மைதானா? அது உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே சொன்னீங்க, அவருடைய உடம்பை பற்றி சொன்னீங்க. ரெண்டாவது, அந்த காலத்தில் தகவல் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதன் காரணமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. 93 தானே சார்? 93 தானே? 93 தான். அப்போ அந்த டைமில் செல்ஃபோனோ எதுவுமே இல்லை. செல்ஃபோன் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இயல்பாக நடந்துச்சு. இன்னொன்று, மகான்களுடைய அந்த நிறைவுக்கு எல்லாராலையும் வந்துட முடியாது. அவங்களுடைய அழைப்பு இருந்தால் தான் வர முடியும். அந்த சமாதி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வைக்கிறதே வேறு விதமாக தான் வைப்பாங்க. சதுரமாக குழி வெட்டி அதில் மலகு மாதிரி கட்டி மண்ணை போட்டு மூடாமல் விபூதியாலையும் உப்பாலையும் வில்வ இலைகளாலையும் மலர்களாலையுமே அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க. அதுதானே ஒழிய மற்றபடி வேணும்னு பண்ணலை. அதற்கான நேரம் வந்துருச்சு, அந்த நேரத்தில் அவங்க இது பண்ணாங்களே ஒழிய மற்ற எதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளாக அவருடைய உடம்பு எத்தனையோ ஆண்டுகள் கடந்த உடம்பு. அப்புறம் ரெண்டாவது, அவர் சாப்பிட்டு பார்த்ததில்லை. சாப்பிட்டோன்னு ஊட்டி விட்டால் சாப்பிடுவார். சாப்பாடு குழம்பு ரசம் அப்படிலாம் சாப்பிட்டது கிடையாது. அவர் மலம் கழித்தோ சலம் கழித்தோ யாருமே பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எல்லாருமே தாத்தா தான் கூப்பிடுவாங்க. கோடி தாத்தான்னு தான் இன்றைக்கி அங்கே பேர். அப்படி இருக்கிற போது இப்போவுமே நீங்கள் பாருங்கள், நம்ம வீடுகளில் கொஞ்சம் வயதானவர்கள் அவர்களுடைய இறப்பு, சாமியினுடைய இறப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய நிறைவு அப்படிங்கிறத உடனே அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு தான் போவாங்க. ஆமாம், அது உண்மை.